இந்த ஒரு மேட்ச்ல நம்ம தமிழ் ரீஜன் பிளேஸ் எல்லாமே கரெக்டா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல நம்ம தமிழ் ரீஜன் பிளேஸ் கனெக்டான இந்த ஒரு மேட்ச்ல லாஸ்ட் ஒன்ல ஒரு தரமான சம்பவமே பண்றோம். நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த ஒரு வீடியோக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நம்புறேன். வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு மேட்ச்ல நம்ம லாஸ்ட் ஒன்ல பைசன் வச்சு ஒரு சைகையை செஞ்சிருப்போம். நம்மளும் பைசன் வச்சு பாக்குற எல்லா இனிமே அடிச்சு டீம் வைப்பா பண்ணிட்டு இருந்திருப்போம். எங்கடா நம்ம தமிழ் டீமே காணான்னு சொல்லிட்டப்போ அவங்க ப்ளூ ஜோன்ல இறங்கி இருப்பாங்க போல. நம்மளும் ப்ளூ ஜோன் சைடு போலான்னு சொல்ல இந்த ஒரு வீட்டுல நேட் டேமேஜ் சவுண்ட் கேட்டு இருந்திருக்கும். நம்மளும் உள்ள போய் அடிக்கலாம் பார்த்தா நம்ம ஆண்ட்ரிக் ப்ரோவும் நம்ம வால்ட் ப்ரோவும் கையில இருக்க கண்ணத்து சும்மா அழுத்தழுத்து அழுத்திருப்பாங்க. அது இல்லாம நம்ம டீமேட்டும் மேல போய் அவங்க ரெண்டு பேருமே அடிச்சிருந்திருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல ஆண்ட்ரிக் ப்ரோவுமே மறுபடியும் அவங்க லூட் அடிக்க வந்திருப்பாரு. அவரையும் பைசனால அழுத்தி பிடிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம லாஸ்ட் ஒனுக்குமே வந்திருந்திருப்போம். நம்ம ஜோன்ஸ் பிளேயர் நம்ம ரிவ்யூ பண்ணிருப்போம். லாஸ்ட்ல பார்த்தா எனிமி போட்ட போல்ட் மெக்கெல்லாம் நமக்கு வெறும் 4 ஹெச்பில வந்து தப்பிச்சிருந்திருப்போம். நம்மளும் பான்ஃபயர் மெடிக்கிட்டு எல்லாம் போட்டு ஹெச்பியுமே ஏற்றிருப்போம். அப்புறம் நம்ம சென்டர் ஜோன் போகணும்னு சொல்லிட்டு நம்மளும் பக்கத்துல இருக்க அந்த வீட்லயும் நம்ம மூவ் பண்றது இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து நம்ம டீமேட் எல்லாருமே செத்து இருந்திருப்பாங்க. நானும் நம்ம மார்க் ப்ரோ மட்டும் தான் இருந்திருப்போம். இந்த இடத்துல லாஸ்ட் 6 தான் இருந்திருக்கோம். நம்மளும் நம்ம தமிழ் டீம் மட்டும் தான் இருந்திருப்போம். ஜோனுமே மூவிங் ஜோன் ஆயிருக்கும். நம்மளும் ரெஸ்ட் பண்ணி ஒரு தரமான 1v3 இந்த இடத்துல பண்ணி இருந்திருப்போம். நீங்க இந்த இடத்துல கேட்கலாம் நீங்க அவங்களோட ஃப்ரெண்டா இல்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களும் ரீஜன் தான் புஷ் பண்றோம், அவங்களும் ரீஜன் தான் புஷ் பண்றாங்க. ஏன்னா நம்ம கனெக்ட் ஆன தமிழ் பேருக்குமே தெரியும் ஒரு பாயிண்ட் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம ஃப்ரெண்ட் பிடிச்சனா அடுத்து அவங்களாலுமே கில் எடுக்க முடியாது, நம்மளும் இந்த ஒரு மேட்ச்ல கில் எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கும் மைனஸ் ஆயிருக்கும், இல்லை அவங்களுக்குமே மைனஸ் ஆயிருக்கும். ஸோ அதனாலே நம்மளும் அவங்களும் ஃப்ரெண்ட் பிடிக்காம தான் ஆனோம். பார்த்து நம்ம ஆப்பனன்ட் டீமோட ஜோன் சைடு பிளேயர் என்ன போயிட்டு ஜோன்ல போயிட்டு அவங்க ரிவ்யூமே பண்ணிருப்பாரு. அந்த ஒரு குட்டி ஜோன்ல அவங்களும் நமக்கு ஆப்பனன்ட்ல அந்த கல்லை மேல கவர் எடுத்து இருந்திருப்பாங்க. நம்மளால வெறும் ஒருத்தர் மட்டும் தான் டவுன் வைக்க முடிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேருமே நம்மள அடிச்சு இந்த ஒரு மேட்ச் பூயமே எடுத்துருவாங்க. சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.